Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். 30 ஆண்டுகள் திமுக கழகத்திலே பாடுபட்டேன். அங்கிருந்து நீக்கப்பட்ட பிறகு நான் வெளியேற வரவில்லை. நான் நீக்கப்பட்ட பிறகு 31 ஆண்டுகளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் இயக்கி வருகிறேன். இதற்கு காரணம் எல்லா சோதனைகளிலும் என்னோடு உடன் இருக்கின்ற பூமிநாதனை போல, ரஞ்சித்தை போல, இங்கே வந்திருக்கக்கூடிய மோகனை போல, சுருதியை போல, மார்நாளை போல, ஜெயராமனை போல, முனியசாமியை போல, பாஸ்கர சேதுபதியை போல என்னோடு அவர்கள் பயணிக்கிறார்கள். எந்த பலனும் கிடைக்காவிட்டார்கள், எலெக்ஷனிலே ஜெயிக்க முடியாமல் போனார்கள், என்னோடு உறுதியாக பயணிக்கிறார்கள். கொள்கையிலே, லட்சியத்திலே உறுதியான இயக்கம், தமிழக வாழ்வாதாரங்களை பாதுகாத்துக் கொடுத்த இயக்கம், முல்லை பெரியாரை காப்பாற்ற இந்த மதுரையிலிருந்து 3 முறை நடைபெறும் போயிருக்கிறேன். 5 முறை உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கிறேன். லட்சக்கணக்கானவர்களை திரட்டி கம்மம் அப்பாசோடு ஊர் ஊராக சென்று முல்லை பெரியார் பென்னிகுக் டேமை பாதுகாத்து இன்றைக்கு மதுரை மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கிறது என்றால் அது முல்லை பெரியார் தண்ணீர் தான் அவர்களுக்கு கிடைக்கிறது. அதை போலத்தான் நாசகார ஸ்டெர்லைட்டை விரட்டி அடிக்க போராட்டங்கள் நடத்தியும் உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடியும் தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பாற்றி கொடுத்து நியூட்ரினோ என்ற நாசகார அந்த அணு உலை வரக்கூடாது என்பதற்காக மதுரையிலிருந்து மீண்டும் ஒரு நடைபயணம் புறப்பட்டு அதை இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்து அப்பொழுது சிவகாசி ரவி தீக்குளித்து அவன் மடிய அந்த துயரத்தையும் நாங்கள் தாங்கிக் கொண்டு தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களை காப்பதற்காக 10 முறை நடைபயணம் சென்றிருக்கிறேன். இப்பொழுது இந்த கட்டத்தில் நீங்கள் இங்கே என்னிடம் கேட்க விரும்புகிற கேள்விகளை யூகித்து நானே சொல்லுகிறேன். இங்கே ஒரு நீதிபதி இருக்கிறார் உயர்நீதிமன்றத்திலே. அவர் பெயர் நீதியரசர் சுவாமிநாதன். அவருடைய நீதிபதியினுடைய அதிகார எல்லைகளை கடந்து பேசுகிறார், அதிகார வரம்பை கடந்து பேசுகிறார். அவர் கடந்து பேசுவது மட்டுமல்ல, உள்துறை செயலாளரையும் வழக்கிலே சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நேற்றைக்கு அந்த சுவாமிநாதன் தரப்பிலே ஒரு அறிக்கை வருகிறது. இங்கே மத்திய சர்க்காருடைய ஒரு எடுபிடி ஏஜென்ட் ராஜபவனத்திலே ஆளுநராக உட்கார்ந்து கொண்டு இல்லாத அக்கிரமங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார், பேசக்கூடாதையெல்லாம் பேசுகிறார். ஆகவே சுவாமிநாதன் நீதிபதிகளை நான் மதிக்கிறேன். என்னுடைய சீனியரே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜானவர் தான் ரத்னவேல் பாண்டியன். ஆனால் நீதிபதிகளுக்கு தங்களுக்குள்ள வரம்புகளுக்கு உள்ளிருந்துதான் அவர்கள் பேச வேண்டும். வரம்பை மீறி 100-150 ஆண்டுகளாக அங்கே இஸ்லாமியர்கள் வழிபடுகிற அந்த தொழுகை செய்யக்கூடிய இடமும் இருக்கிறது. அதற்கப்பால் தொலைவிலே சற்று தூண் இருக்கிறது. அது தூண் மேலேதான் போய் அவர்கள் ஒளிச்சுடர் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிடுவதும், இதை இத்தனை மணிக்குள்ளே செய்யாவிட்டால் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று மிரட்டுவதும் ஒரு நீதி அரசருக்கு நீதிக்கு அழகல்ல. இது நீதியை நிலைநாட்டிய இடம், உயிர் கொடுத்து நீதியை நிலைநாட்டிய பாண்டியன் நெடுஞ்செழியன் அரசோச்சிய நகரம். இந்த நகரத்தில் இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய கருத்து ஜனநாயகத்துக்கு புறம்பானது, நெறிமுறைகளுக்கு புறம்பானது. நீண்ட காலமாக இந்த பிரச்சனையில் இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையிலே எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது, எந்த மோதலும் கிடையாது. நீதிபதி தூண்டிவிட்டு பார்த்தும் மோதல் வரவில்லை, வரமாட்டது. இங்கே சகோதரர்களாக வாழ்கிறார்கள். அப்படி வாழ்கிற இந்த நகரத்தில் அந்த ஒற்றுமை என்றும் நிலவ வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தார். சமய ஒற்றுமை, ஜாதி மத ஒற்றுமையை வலியுறுத்தியும் இளம் தலைமுறையை பாழாக்குகிற ட்ரக்ஸ் போதைப் பொருளையும் கஞ்சாவையும் அடியோடு ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து, அதற்கான சட்டங்களை அரசு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தித்தான் வருகிற ஜனவரி 2ஆம் தேதி மலைக்கோட்டை திருச்சி மாநகரிலிருந்து நான் 10வது நடைபயணமாக புறப்படும் போது அதை தொடங்கி வைக்க முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வருகிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் கோதர் வைத்தியன் அவர்களும்,
அதை போலவே விடுதலை சிறுத்தைகளினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும் வாழ்த்துரைக்கிறார்கள். அதற்கு பிறகு அடுத்த இடத்தில் விராலிமலையில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்கள் வந்து வாழ்த்துகிறார்கள். மேலூரிலே அதே போல எங்கள் இயக்கங்களோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய தோழமை கட்சி தலைவர்கள் வாழ்த்துகிறார்கள். 12ஆம் தேதி மதுரையில் நிறைவு கூட்டத்துக்கு கவிப்பேரரசர் வைரமுத்து அவர்கள் வந்து வாழ்த்துகிறார்கள். அதை போல கலை உலகிலே தந்தை பெரியாராகவே பெரியார் படத்திலே நடித்தவரும் உண்மையான சுயமரியாதைக்காரரும் ஈழத்து உணர்வாளரும் தன்மான உணர்ச்சி கொண்டவருமான புரட்சி தமிழர் சத்யராஜ் அவர்களும் வைரமுத்து அவர்களும் இந்த மதுரை மாநகரத்தின் நிறைவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கும் இப்படி நிகழ்ச்சிகள் எத்தனை நடத்தினாலும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது ஏடுகளும் ஊடகங்களும் தொலைக்காட்சி ஊடகங்களும் தான். அந்த தொலைக்காட்சி ஊடகங்களினுடைய கருணை பார்வை எங்கள் மீது அதிகமாக படுவதில்லை. அதை பற்றி நான் கவலைப்பட்டதும் இல்லை. நாங்கள் உறுதிமிக்கவர்கள், லட்சியத்திலே உறுதி கொண்டவர்கள். இந்த செந்தமிழ் நாட்டில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டி.எம். நாயரும் நடேசனாரும் பி.டி. தியாகராயரும் பதியன் போட்டு வளர்த்து டாக்டர் கலைஞரை போன்ற தலைவர்கள் பாதுகாத்து அண்ணன் மதுரை முத்து போன்ற மாவீரர்கள் ரத்தம் சிந்தியும் கலகங்களை எதிர்கொண்டும் கட்டி காத்து வளர்த்த திராவிட இயக்கம் தலைத்த தமிழ்நாட்டில் இந்துத்துவா சக்திகள் உள்ளே நுழைய முனைந்து சமஸ்கிருதத்தை பின்னணியாக கொண்டு அவர்கள் இங்கே RSS கூட்டம் எப்படியாவது மீனாட்சி அம்மன் கோயில் பிரசித்தி பெற்று விளங்குகின்ற மதுரை மாநகரிலே நுழைந்து விடலாம் என்று கருதுகிறார்கள். அது ஒரு காலம் நடக்காது. அவர்கள் எண்ணம் பலிக்காது. திமுக கழகத்தை நாங்கள் இப்படி வீழ்த்துவோம் அப்படி வீழ்த்துவோம் என்று பத்திரிகைகளிலே ஒவ்வொரு கட்சியும் ஒரு அறிக்கை விடுகிறது. புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிற கலை உலகத்திலிருந்து வந்தவரும் சொல்லுகிறார், அவர் தமிழகத்தினுடைய பொது பிரச்சனைகள் எத்தனை பிரச்சனைகளிலே அவர் தலையிட்டார். தமிழகத்தினுடைய உயிரான பிரச்சனைகளில் எதையாவது எடுத்து அதுக்காக முழுமையாக போராடி அதற்காக போராட்டங்களை நடத்தி நாள் தவறாமல் குரல் கொடுத்து அப்படி ஏதாவது சேவை செய்திருக்கிறாரா? கிடையாது. வெள்ளித்திரையிலே ஜொலித்திருக்கிறார், கலைத்துறையிலே மிளிர்கிறார். நான் தனிப்பட்ட முறையில் அவரை நான் மதிக்கிறேன். அவர் ஒரு 15-18 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை விமான நிலையத்திலே நான் புறப்படுவதற்காக காத்திருப்போர் வரிசையிலே நாற்காலியிலே உட்கார்ந்திருந்த போது அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்த அந்த கலைத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஆரம்பித்த அந்த சகோதரர் என்னை பார்த்த மாத்திரத்தில் இடத்திலே வந்து மரியாதை செய்து வணக்கம் செலுத்துகிறார். அந்த பண்பாடு எல்லாம் நான் நேரடியாக அறிந்திருக்கிறேன். ஆனால் அரசியலில் ஒவ்வொருவரும் சொல்லுகிற கருத்து திமுக கழகத்தை அணியை எப்படி வீழ்த்த வேண்டும், அது நடக்காது, பலிக்காது. அவர்கள் யார் யாரோடு கூட்டு சேர்ந்தாலும் சரி, யார் யாரையோ துணைக்கு அழைத்து வந்தாலும் சரி, ஒரு காலம் நடக்காது. உள்துறை மந்திரி அமித்ஷா என்ன மனிதர் மிகுந்த கர்வத்தோடும் அகந்தையோடும் திமுக கழகத்தை துடைத்து எறிவோம் என்று சொல்லுகிறார். பெரியவர் இவரை விட 100 மடங்கு 1000 மடங்கு பலம் கொண்டவர்கள் என்று கருதியவர்களாலேயே திமுக கழகத்தை அசைக்க முடியவில்லை. அது ரத்த தியாகத்திலே வளர்க்கப்பட்ட எக்கு கோட்டை. அதை உள்துறை மந்திரி நாக்கை அடக்கி பேச வேண்டும். அமித்ஷா, மைண்ட் யுவர் டங், நாக்கை அடக்கி பேச வேண்டும். துடைத்தெறிவோம் என்று சொல்வதற்கு எத்தனை ஆண்டு, 75 ஆண்டுகள் கடந்து விட்டது திராவிட இயக்கத்துக்கு. ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் சிந்தி பாதுகாக்கப்பட்ட அந்த இயக்கத்தை துடைத்தெறிவோம் என்று சொல்வதற்கு உள்துறை அமைச்சருக்கு அவ்வளவு ஆணவமா? ஒரு காலம் நடக்காது. நாங்கள் அப்படி பேசுறோமா? துடைத்தெறிவோம், உடைத்தெறிவோம், அடியோடு அகற்றுவோம் என்று சொல்றோமா? கிடையாது. அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு கட்சியை மதித்து பேச வேண்டும். ஒரு ஆளுகிற கட்சி 75 ஆண்டு கால திராவிட இயக்க பின்மூலம் கொண்ட கட்சியை துடைத்தெறிவோம் என்று பேசுகிற அளவுக்கு வன்மம் இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது. RSS
என்கின்ற கர்வம் இருக்கிறது. ஒரு காலம் இது இந்திய எதிர்த்து வீதியிலே மாணவர்களின் ரத்தம் கொட்டப்பட்ட பூமி இந்த மதுரை. இந்த மதுரையில் தான் காளிமுத்துவும் காமராசும் தியாகராயனர் கல்லூரி மாணவர்களாக இருந்து கொண்டு அரசியல் சட்டத்தை எரித்தார்கள். அண்ணன் முத்து அவர்கள் 1.5 ஆண்டு காலம் சிறையிலே இருந்தார்கள். இந்த மதுரை மாநகரில் ஒடுக்கப்பட்ட மக்களை, பட்டியலின மக்களை, தலித் மக்களை பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே அழைத்துக் கொண்டு போங்கள் என்று ரயில்வே ஸ்டேஷனிலே பார்க்க வந்தவர்களிடம் மகாத்மா காந்தி சொல்லிவிட்டு போக, அன்றைக்கு தலைவராக இருந்த அவர் என்ன செய்வது என்று திகைத்த நேரத்தில் அவர் கலவரம் வரும், உள்ளே தலித்துகளை அழைத்துக் கொண்டு வந்தார் என்ற போது ராஜாஜியிடம் போனார் அவர். அப்பொழுது ராஜாஜி சொன்னார், நீங்கள் உடனே போய் தேவர் திருமகனை பாருங்கள், உங்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடைக்கும். அவர் தேவர் திருமகனை வந்து பார்த்தார். கவலைப்படாம போங்க அறிக்கை விட்டார். அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே தலித் மக்கள் வருகிற போது அடியேன் தேவரும் உடன் வருவேன். ஏதாவது சச்சரவு செய்ய நினைத்தால் நடப்பது வேறு. ஒரு துண்டு பிரசுரம் எல்லா இடங்களும் கொடுக்கப்பட்டது. வைத்தியநாத ஐயர் தலித் மக்களை அழைத்துக் கொண்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போனார். ஒருவரை எட்டி பார்க்கல. தேவருடைய எச்சரிக்கை அது. அவர் சாதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தேசிய தலைவர். அதனால்தான் நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக பசும்பொன்னுக்கு போய் வருகிறேன். ஜாதிகள் ஒற்றுமையை வலியுறுத்தித்தான் நான் பேசுகிறேன். இந்த மதுரை அம்பதியில் என்னுடைய தம்பி ஒரு நல்ல நகைக்கடை ஆரம்பிச்சிருக்கார். அது சிட்பண்டு ஆரம்பிச்சிருக்கிறார். அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கணும். அதே நேரத்தில் உங்க கடையும் செல்வப்பற்றதாக செல்வத்தை கொண்டு வந்து உங்களுக்கு குவிக்கின்ற வகையில அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். நம்ம செல்லம்மா நகைக்கடையில் போய் நகை வாங்கலாம் நம்பிக்கை மக்களுக்கு வரும். அந்த வகையில் வருகிற வாடிக்கையாளர்களிடத்திலே அன்பாக பேசி அவர்கள் எவ்வளவு நேரம் அதை நகை எடுக்கிறதுக்கு நேரத்தை செலவழிச்சாலும் கடைசியில் ஒண்ணுமே வாங்காம போனாலும் முகஞ்சுளிக்காம வருகிற வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் உபசரிக்கின்ற உணர்வோடு இருந்தால் அவர்கள் வருவார்கள். கடை நல்லா நடக்கும். நிச்சயமா நல்ல செல்வம் பெருகும். இதை விட பெரிய நகை கிடையா நீங்க வைக்கிற அளவுக்கு என்னுடைய தம்பி ரஞ்சித் குமார் குடும்பம் செல்வத்திலே திளைக்கட்டும். அவர் 100 ஆண்டு கடந்து வாழட்டும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தூண்களில் ஒருவராக அவர் இருந்து இந்த இயக்கத்துக்கு பாடுபடட்டும். அனைவரையும் அரவணைத்து செல்லுகிற எங்களுடைய தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியினுடைய உயர்நிலைக்குழு உறுப்பினருமான என் ஆர்வீர் சகோதரர் புதூர் பூமிநாதன் தலைமையில் இயக்கம் மேலும் வெற்றிகரமாக வளரும். வரப்போகிற அந்த 12ஆம் தேதி கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு அவருக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு, நீங்கள் எந்த கேள்வி கேட்க விரும்பினாலும் பதில் சொல்ல வைகோ தயாராக இருக்கிறார் என கூறி முடிக்கிறேன். தேர்தலை பற்றியே நாங்கள் இதையும் சிந்திக்கல. தேர்தல் அறிவிச்சு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுக்கிற போது அப்போதான் அதை பற்றி பேசுவோம். இப்ப அதை பற்றியே நாங்கள் சிந்திக்கலாம். மத்திய அரசு திட்டங்கள் பேரில் வந்து பாஜக வசூல் பண்ணிருக்காங்க. எந்த திட்டத்தில் வசூல் பண்றாங்க? மத்திய அரசு திட்டத்தில் கிசான் சேவா அந்த வார்த்தைகளே ஒருவருக்கும் புரியாது. நீங்க சொல்றது எனக்கே புரியல. இப்படி பேர்களா வைக்கிறாங்க. பூரா சமஸ்கிருத பேர்களை வச்சு இந்த நாட்டை துண்டாடணுங்கிற முடிவோடு ஆர்எஸ்எஸும் இந்த இந்துத்துவா கூட்டமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தீர்மானம் ஒரு பிரகடனம் செஞ்சிருக்காங்க. இனி இந்தியாங்கிற பேர் கிடையாது, பாரத் என்ற பெயர் தான் இருக்கும். டெல்லி தலைநகராக இருக்காது, வாரணாசி தான் தலைநகரமாகும். சமஸ்கிருதமும் இந்தியும் தவிர எந்த மொழியும் இந்த நாட்டில் கிடையாதுன்னு ஒரு பிரகடனம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நிறைவேற்ற துடிக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது என்பதால் அவர்களிடம் இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்,
இதை பயன்படுத்தி மிரட்டி பார்க்கிறார்கள். எதிர்க்கட்சிகளை நசுக்கலாமா என்று பார்க்கிறார்கள். அவற்றையெல்லாம் எளிதிலே எதிர்கொள்ளக்கூடிய வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. மக்களுக்கு தேவையான திட்டங்களை பச்சை குழந்தை முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை அனைவருக்கும் தேவையான திட்டங்களை வசதிகளை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் பட்டினியோடு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது என்று காலை உணவை அவர் அறிமுகப்படுத்தினார். பெண்கள் பேருந்துகளிலே இலவசமாக போகட்டும் என்று மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த மாநிலத்தை பின்பற்றக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. ஆனால் இங்கே நிறைவேற்றுகிற சட்டங்களை மசோதாக்களுக்கு கவர்னர் கையெழுத்து போடுவது கிடையாது. வாங்கி அப்படியே கிடப்புல போட்டுறாரு. 6 மாசம் 1 வருஷம் அரசியல் பேசுறாரு. திமுக கழகத்தை மறைமுகமா வசைபாடுறாரு. இப்படி ஒரு மோசமான ஒரு ஆளுநர் தமிழ்நாடு சரித்திரத்திலேயே வந்தது கிடையாது. He is unfit to be the governor of state. இந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய தகுதியே அற்றவர் இங்கே இருக்கிற ரவி. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் ஒரு சிறு சலசலப்பு கூட கிடையாது. ஒருங்கிணைந்து ஒரே குரலாக ஒலிக்கிறோம். ஆகவே வரும் தேர்தலிலும் திமுக கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று தனியாகவே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தனிப்பெரும்பான்மையை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே ஈட்டும் என்பதை நான் நம்பிக்கையாக சொல்லுகிறேன். அது வரப்போகிற தேர்தல் காலத்திலே நாங்கள் கூறுவது உண்மை என்பது வெளியே ரிசல்ட் வரும்போது தெரியும். இந்த SIR கணக்கெடுப்பு பணி நாளையோட முடிவு பெறுகிறது. பல மாவட்டங்களில் சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையான வாக்குகள் பதிவேற்றம் செய்யப்படல. பல காரணங்கள் சொல்றாங்களா. 75 லட்சம் வாக்காளர்களுக்கு வாக்கு இல்லாமல் செய்கிற வேலையை இந்த திட்டத்தின் மூலமாக நிறைவேற்ற துடிக்கிறார்கள். வெளியிலிருந்து மாநிலங்களில் வந்த ஒரு 65 லட்சம் பேரை புது வாக்காளர்களாக இங்கே கொண்டு வந்து செருகுகின்றார்கள். இது ஜனநாயக படுகொலை. இது SIR திட்டம் என்பது ஒரு ஜனநாயக படுகொலை, ஒரு மோசடி திட்டம். இதன் மூலமாக நெருங்க முடியாத, நுழைய முடியாத செந்தமிழ்நாட்டிற்குள்ளும் நாம் கால் பதித்து நாம் நின்று உயர்ந்து விடலாம் என்று ஒரு தப்பு கணக்கு போடுகிறார்கள். அவர்கள் மனக்கணக்கு வெறும் மண்கோட்டையாக போகும். அதை பற்றி யாரும் அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை. இந்த நெடிய அரசியல் பயணம், நடைப்பயணம், பல்வேறு சிறைச்சாலைகள், தியாகம், புரட்சி இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுடைய தொண்டர்கள் உங்களை முதலமைச்சரா பார்க்கறது ஒரு பெரிய கனவா இருந்தாங்க. அந்த கனவு பலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? என்றைக்காவது இந்த 31 ஆண்டு கால மதிமுக இதுல எந்த மேடையிலாவது, எந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலாவது முதலமைச்சர் வார்த்தையாளர் உச்சரிச்சிருக்கா? எனக்கு அப்படிப்பட்ட ஆசை கனவுகள் என்றுமே எனக்கு கிடையாது. 2 தடவை கேபினட் மந்திரி கொடுக்கிறேன் வாஜ்பாய் சொன்னா, 2 தடவையும் நான் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு என் சகாக்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னவன். எனக்கு அதில் அப்படி ஒரு திட்டமும் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நோக்கமும் எனக்கு கிடையாது. பாண்டியன் மாதிரியான அந்த போராட்டம் பண்ணவங்களுக்கு சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. கோர்ட் சிறை தண்டனை கொடுக்குது. PR பாண்டியனை பற்றி கமெண்ட் அடிக்க அவரோடு சேர்ந்து நானே போராட்டம் நடத்தியிருக்கிறேன். தஞ்சை தரணியில விவசாயிகளுக்காக போராடுறாரு. சில இடங்களில் சட்டம் ஒழுங்கை மீறுகிற போது கைது செய்யப்படுகிறார். 25 ஆண்டு கால திமுக, ஆனா கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. அவர் சொல்றாரு TVKக்கும் DMKக்கும் தான் போட்டிங்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவரு சினிமாவில் எழுதி கொடுக்கிற டயலாகே பேசிட்டு இருந்தாரு. அந்த டயலாகே இங்க விடுறாரு. அதெல்லாம் அது மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். அவர் MGR வளர்ந்தாருன்னு சொன்னா மன்றங்களை வச்சு அது திமுக கழகத்துடைய கிளை கழகங்களாக செயல்பட்டு வெள்ளமா புயலா மக்கள் பாதிப்பா தெரு தெருவா மூட்டை சுமந்துட்டு போய் அந்த மக்களுக்கு நிதி திரட்டி கொடுத்து, ரிக்ஷா இழுக்கிறவன் மழையிலே நனைகிறானா அவனுக்கு மழைக்கோட்டு வாங்கி கொடுத்து, அள்ளி கொடுக்கும் வள்ளலாக இருந்து சினிமாவில் நடிக்கிற போது நெற்றியிலே உதயசூரியனை பொறித்திருப்பார். படத்தில் கதாநாயகம் பேரை உதயசூரியன் வரும். அண்ணா என்கிற பெயரை பாடல்களிலோ வசனங்களிலோ கொண்டு வருவார். நாடோடி மன்னனில் கூட அந்த உருக்கமான காட்சியில் தன் கணவன் என்று கருதி கொண்டு, வீராங்கனை மார்த்தாண்டன் என்று கருதி கொண்டு பட்டமகிழ்ச்சியான எம்என் ராஜா நடிச்சிருப்பார்.
ஏன் என்னை இப்படி வெறுத்து ஒதுக்கி விலகி விலகி செல்லுகிறீர்கள் என்கிற போது கண்ணதாசன் வசனத்துல அருமையாக சொல்வார், தங்கையே நான் உன் கணவன் அல்ல, பார் என் முதுகை பார், விழுந்திருக்கக்கூடிய சவுக்கடிகளினுடைய தளிம்பை பார். நான் ராணுவத்தில் இருந்தேன், பட்டாளத்தில் இருந்தேன். ஏழை எளிய மக்களை அடிக்க சொல்லுவார் தளபதி. என் கை ஓங்காது, என் முதுகிலே சவுக்கடிகள் விழும். அந்த விழுப்புண்கள் தான் இவை. தங்கையே நான் உன் கணவன் அல்ல என்று சொன்ன போதுதான் அப்படியே ஓடி வந்து காலில் விழுந்து, அண்ணா நீங்க தான் காப்பாற்றணும், அண்ணா இந்த நாட்டையும் அண்ணா நீங்கள் தான் காப்பாற்றணும். அதுல கூட அறிஞர் அண்ணாவை நினைவூட்டுகிற விதத்தில் தான் எம்ஜிஆர் பண்ணார். ஆகவே அவர் அப்படி வளர்ந்து 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 கட்சியிலே ஒரு அமைப்பாகவே பல வருடங்கள் கொண்டு வந்து அதற்கு பிறகு ஒரு மன வேறுபாட்டிலே அவர் வெளியேற நேர்ந்தது. அது அதிமுக மாபெரும் வெற்றியை பெற்றது. அவர் மாதிரி வந்துடலான்னா அந்த மாதிரி 1000 ஒரு பங்காவது சேவை செஞ்சிருக்கணும் இல்ல. அது இல்லாமல் அவர் ஆசைப்படலாம். யார் வேணா, வாக்குரிமை உள்ள யாரும், போட்டி போடுகிற தகுதி உள்ள யாரும் எந்த பதவிக்கு ஆசைப்படலாம். அது அவருடைய விருப்பம். அது சொல்றாரு, அவ்வளவுதானே தவிர அந்த அவருடைய கனவு நனவாகாது. காகித கப்பலில் கடலை கடக்க முயல்கிறார் அந்த சகோதரர். ஆகாய வெளியிலே மனக்கோட்டை கட்டுகிறார் அந்த கலைத்துறையிலிருந்து வந்த அந்த சகோதரர். அது வெறும் மண்கோட்டையாகத்தான் போகும். போக போக தெரியும். இப்போ அந்த கூட்டத்தில் நிறைய பார்க்க வர்றவங்க வர்றாங்க. 41 பேர் படுபயங்கரமா பரிதாபமா செத்து போனாங்களே. இவர் உடனே திருச்சியிலாவது தங்கியிருந்து மறுநாள் போய் அந்த பாடியை பார்த்து மாலை வைக்க வேண்டாமா? சென்னைக்கே விரைந்து விட்டார். அதுக்கு பிறகு 40 நாள் கழிச்சு இளவு வீட்டுக்காரங்களை தன் வீட்டுக்கு வர சொல்றாரு. இது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எங்கேயும் நடந்ததே இல்லை. துக்க வீடுனா அங்க வீட்டுக்கு 10 நாள் கழிச்சோ 1 மாசம் கழிச்சோ தாம் தான் போகணும். அவங்களை வரவழைச்சு நிதியை கொடுத்து விட்டு நான் உங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லுவது எடுத்த எடுப்பிலேயே அவர் செய்த மிகப்பெரிய பிழை என்று நான் நேற்றே விமான நிலையத்தில் வைத்து சொன்னேன். ஆக முதல் கோடல் முற்றும் கோடல் என்பதைப் போல தொடக்க நிகழ்ச்சியிலேயே அவர் பொறுப்பற்று நடந்து கொண்டதா, இப்படி நடந்து விட்டதே என்கிற குற்ற உணர்ச்சி துளியளவும் இல்லாமல் அவர் நடந்து கொண்டதால் அவர் பொது வாழ்வில் அவர் நினைக்கிற இடத்துக்கு வர முடியாது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.